பொண்ணு வான்மதி, உனக்கு இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் முழுசா தெரியாது. அதனாலதான் சின்ன புள்ளத்தனமா சவால் விட்டுட்டு இருக்க. என்ன சொன்ன? கௌதம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய உடைச்சு குழப்பத்தை உண்டாக்க போறியா? என் பையன் என் மேல வச்சிருக்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல, அதை யாராலையும் அசைக்க முடியாத அன்பு. அத உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. இன்னைக்கு பாப்ப அண்ணாமலை குடும்பம்னா யாருன்னு. ஓகே அத்தை, அதையும் பார்க்கலாம். ஆனா நீங்க எதுவும் சேச்சே, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் கண்ணு முன்னாடி இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ நினைக்கிற மாதிரி என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இதனால வந்துட்டா கூட இனிமே இந்த சேர்ல நான் உட்காரவே மாட்டேன். இது உனக்குதான். ஓகே அத்தை, இந்த சேரு இன்னைக்குதான் கடைசியா உங்களுக்கு சொந்தமா இருக்கும். ஈவினிங் பார்க்கலாம். வராது. Hello, cake pointer. Hi sir. I need a cake for a Mother's Day celebration. 2 kg red velvet cake. நான் சொல்ற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. நான் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க் யூ சார். ஏங்க, செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்துல வழக்கத்துக்கு மாறா பயங்கர சந்தோஷம் தெரியுது. ஆமா, எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இது வரைக்கும் நான் எதுவும் பெருசா பண்ணதே இல்லை. ஒரு சின்ன கிஃப்ட் கூட கொடுத்தது இல்லை. அதனால தான் இன்னைக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்க அம்மா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்காங்க. சோ நீங்க கொடுக்கிற கிஃப்ட் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்படி ஒரு கிஃப்ட் கொடுங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கொடுக்கிற கிஃப்ட் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஹலோ ஜேகே ஜுவல்லர்ஸ் சார், நான் வருண் பேசுறேன். உங்க கடையிலேயே இருக்கிற பெஸ்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நான் அதில் பெஸ்ட் டிசைனை செலக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ரிட்டர்ன் அனுப்புறேன். இது எங்க அம்மாவுக்காக எடுக்கிற நெக்லஸ். ஸோ டிசைன்லாம் சூப்பராக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. வெண்ணிலா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அக்கா, அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு நெக்லஸ் வாங்கணும். இதுல எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி சொல்லுக்கா. அம்மாவுக்கு நெக்லஸா? கலக்குறடா. ஹேய், வெண்ணிலா தான் நல்லா செலக்ட் பண்ணுவாளே. இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? சமையல்ல எது பெஸ்ட்னு கேட்டா உடனே தெரியும். டேய், ஏன்டா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? ஒரு பொண்ணுக்கு புருஷனுக்கு ருசியா சமைச்சு போட தெரிஞ்சாலே போதும். நெக்லஸ்லாம் செலக்ட் பண்ண தெரியணும்னு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாம இந்த நெக்லஸும் வெண்ணிலாவுக்கு நல்லாவே செலக்ட் பண்ண தெரியும். உடனே சப்போர்ட் பண்ண வந்துடுவியே. சரி சரி, பேசுனது போதும். அக்கா, நெக்லஸை செலக்ட் பண்ணுங்கக்கா. அண்ணி நீங்களும் பார்த்து சொல்லுங்க. அம்மாவுக்கு இது சூப்பரா இருக்கும்ல. இந்த டிசைன் தான் அம்மா கிட்ட இல்ல. அதெல்லாம் வேண்டாம். அதை விட இதோ இதான் சூப்பரா இருக்கு. சித்திக்கு இதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல, இதுதான் அம்மாவுக்கு நல்லா இருக்கும். இந்த நெக்லஸ்க்கு எந்த புடவை கட்டினாலும் அருமையா இருக்கும். இல்லக்கா, சித்திக்கு இதான் நல்லா இருக்கும். அவங்க டேஸ்ட் எனக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க இதை பார்த்தா இதைத்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். வெண்ணிலா, நீயே சொல்லு, இது சித்திக்கு ஓகேவா? அக்கா பாத்தியா, வெண்ணிலா கூட ஓகே சொல்லிட்டா. எங்க கொடுங்க.
எனக்கு இதான் பெஸ்ட்னு தோணுது. அப்ப இதே எடுத்துடலாம். கௌதம், வருண் சித்திக்கு சூப்பரா கிஃப்ட் ரெடி பண்ணிட்டான். நீ என்ன செய்ய போற? எங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாருங்க, உங்க தம்பி கிட்ட காசு இருந்துச்சு, உடனே அம்மாக்காக நெக்லஸ் ஆர்டர் பண்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றதுன்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. நீங்க அண்ணாமலை அத்தை கிட்ட கேட்டா அவங்க பொறுப்பு தரமாட்டேன்னா சொல்ல போறாங்க. உங்களுக்குன்னு கையில கொஞ்சம் காசு இருக்கணுங்க. உங்களுக்கு என்னால இப்படி பார்க்க முடியல. ப்ளீஸ். வான்மதி, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் சித்திக்கிட்ட எல்லாம் என்னால் பேச முடியாது. அவங்களா எனக்கு எப்போ பொறுப்பு கொடுக்குறாங்களோ அப்போ கொடுக்கட்டும். அப்போ அது வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறீங்களா? ஏங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல புரிஞ்சு அக்செப்ட் பண்ண யோசிக்கிறீங்களா? அத்தை, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னம்மா, என்ன ஆச்சு? நீங்க வாங்க. அத்தை, இன்னைக்கு செலிப்ரேஷன்ல உங்களுக்கு gift கொடுக்கணும்னு சொன்னதுல இருந்து இவர் முகமே மாறிடுச்சு. வருண் கிட்ட காசு இருக்கிறதுனால சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. ஆனா கௌதம் கிட்ட பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவருக்கு கையில காசு இருந்தா இப்படி தயங்கி நிக்க மாட்டார்ல. இந்நேரம் சந்தோஷமா இவரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார்ல. அவரை பாருங்க, இப்படி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாருன்னு. கௌதம், என்னப்பா ஆச்சு? அம்மாவுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறியா? நீ சொன்னதான்ப்பா சரி. நீ திரும்பி வந்ததே எங்களுக்கு கிடைச்ச பெரிய gift தான். அதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? நீ வீணா எதையும் நினைச்சு கஷ்டப்படாதப்பா. என் மகன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதா? ஏதோ உன் கெட்ட நேரம் என்னென்னமோ நடந்துருச்சு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, சரியா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏங்க போய் சொல்றீங்க? உங்க வாய் வேணா போய் சொல்லலாம், ஆனா மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு புரியுதுங்க. என்னதான் இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னாலும் அண்ணாமலை அத்தைக்கும் வருணுக்கும் இருக்கிற உரிமை உங்களுக்கும் லீலாவதி அத்தைக்கும் இல்ல. பாத்தீங்களே நீங்களாம். அப்படிலாம் இல்லம்மா. இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணாமலை அப்படி யாரையும் பிரிச்ச பார்க்கறது இல்ல. கௌதம் பண்ண ஒரு தப்பால அவனால பழைய மாதிரி இருக்க முடியல.